பட்டப்பகல் போல நீதியை விளங்க செய்வே. பட்டப்பகல் போல நீதியை விளங்க செய்வே. நோக்கி அமர்ந்திருப்பே, உமக்காய் காத்திருப்பே. நோக்கி அமர்ந்திருப்பே, உமக்காய் காத்திருப்பே. என் தேவையெல்லாம் நீர்தானே, என் ஜீவனுள்ள நாளெல்லாம். என் தேவையெல்லாம் நீர்தானே, ஜீவனுள்ள நாளெல்லாம். உள்ளத்தின் மகிழ்ச்சி நீர்தானையா, என் இல்லத்தில் எல்லாமே நீர்தானையா. உள்ளத்தின் மகிழ்ச்சி நீர்தானையா, என் இல்லத்தில் எல்லாமே நீர்தானையா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துக்கள். கிருபையும் சமாதானமும் உங்களுக்கு பெருகுவதாக. இந்த நாளிலும் கர்த்தருடைய வாக்குத்தத்தமானது ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகத்தில் 58ஆம் அதிகாரத்தில் 8ஆம் வசனம். உன் சுகவாழ்வு சீக்கிரத்தில் துளிர்த்து உன் நீதி உனக்கு முன்னாலே செல்லும். கர்த்தருடைய மகிமை உன்னை பின்னாலே காக்கும். இந்த உலகத்திலே வியாதி என்பது ஒரு கசப்பு. வியாதியினுடைய அனுபவங்கள் ஒரு கசப்பான அனுபவம். நமது தேவன் வாழ்க்கையின் பயணத்தில் நம்மோடு கூட இருக்கிறவர். அவருடைய வழி நடத்தலையும் சில வேளை நாம் சில மாறாவை கடக்கிறோம். மாறா இருக்கிற அதே இடத்துல மதுரத்திற்கான வழியும் இருக்கிறது. இந்த வியாதிகளாகிய மாறாக்களுக்கு நடுவிலே அவர் சொல்லின்படி சிலர் வாழ்க்கையினுடைய கசப்பை, மற்றவர்களுடைய பட்டினி பசி பஞ்சத்தில் நாம் அவர்களுக்கு உதவுகிறவர்களாக இருக்கும் பொழுது நமது கசப்பாகிய வியாதியை மாற்றுகிறவர் சொல்லுகிறார், சீக்கிரத்திலே உன் சுகவாழ்வு துளிர்த்து இந்த இடத்துல உன் நீதி உனக்கு முன்னாலே செல்லும். நீ செஞ்ச தானம் தர்மம் மற்றவங்களுக்கு செய்த உதவி, கர்த்தருடைய மகிமை உன்னை பின்னாலே காக்கும். சுகமும் நீதியும் மகிமையும் உங்களை சூழ்ந்து கொள்ள தெய்வத்தை நோக்கி பார்த்து ஜெபிப்போம். பரிசுத்த பிதாவே, உங்க நாமம் மகிமை அடையட்டும். ஏழைகள், எளியவர்கள், திக்கற்ற பிள்ளைகள், இப்படிப்பட்ட மக்களுக்கு நாங்கள் செய்கிற ஆதரவு, செய்கிற ஊழியம், உதவி, இவைகளாலே கசப்பாகிய வியாதிகள் மாறாக்களை சுகமான மதுரமாய் மாற்றுகிறவர், சீக்கிரத்தில் உன் சுகவாழ்வு துளிர்த்து உன் நீதி, நீ செஞ்ச உதவி உனக்கு முன்னால போகும். கர்த்தரின் மகிமை, உன் தேவையை சந்திக்கிற மகிமை உன்னை பின்னாலே காக்கும். அதுவும் பிள்ளைகளை காக்கட்டும். அப்படி செய்ததற்கு நன்றி. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென். என் தேவையெல்லாம் நீர்தானே, ஜீவனுள்ள நாளெல்லாம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. சுகம் சீக்கிரத்தில் துளிர்த்து நீங்கள் சுகமாய் வாழ கர்த்தர் கிருபை செய்வாராக. ஆமென்.